ஏசப்பா நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓகே, நெருக்கத்தில் பெருக்கம். நெருக்கத்தின் மத்தியில் ஒரு பெரிய பெருக்கம் நமக்கு இருக்கு. தாவீதை குறித்து பார்க்கும்போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தேவனை கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அதில் ஒரு சிம்பிள் மேட்டர், கூட நெருக்கப்பட்டது கூட இருந்த ஒரு 600 பேர். இந்த 600 பேர் ரொம்ப நம்பியிருப்பார். கட்டாயம் பாவம், அவர் நம்ம கூடயே இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பார். ரொம்ப நம்பி வந்திருப்பார் வனாந்திரத்தில். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அப்படி 600 டெட் ஆப்போசிட். நீ நல்லா இருக்கும்போது, வசதியாக இருக்கும்போது, எல்லாம் வெற்றியாக இருக்கும்போது எல்லாரும் கூட சேர்ந்து நல்லா விருந்து உண்பார்கள். ஆனால் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு தனியாக விட்டுட்டு எல்லாரும் போயிடுவாங்க. இது இயற்கை, இது உலகத்துலேயும் அப்படி தான் இருக்கும், பைபிளில் தான் அப்படி தான் இருக்கும். இதை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் கவலையப்படக்கூடாது. இதை அறிந்தவர் அப்படி தேவனை கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். இன்றைக்கி உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்துங்கள். யாராவது விட்டுட்டு போனாலும் சரி, யாராவது உங்களை நெருக்கினாலும் சரி, களத்துக்கு ஏரியா வந்தாலும் சரி, எப்படி வார்த்தைகளால் உங்களை எரிந்து உங்களை தூஷித்தாலும் சரி, அமைதியாக இருந்துக்கிட்டு கர்த்தருக்குள் மட்டும் நம்மளை திடப்படுத்திக்கிட்டே இருங்க. காரணம், கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தர் ஒரு பெரிய ராஜ்யத்தை எப்படி தாவீது கையில் கொடுத்தாரோ அதே போல் நம்ம கையில் ஒரு பெருசாக ஒன்று கொடுக்க போகிறார். அதற்காக தேவன் அவரை மட்டும் சார்ந்து நிற்பதற்காக அவரை ஆயத்தப்படுத்தின ஒரு விதம். ரெண்டாவது பாருங்க, இன்னும் பாருங்க, அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க ஒடுக்கப்பட்டார்கள். அவர் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பழுகி பெருகினார்கள். பவனை எவன் உன ஒடுக்குறானோ, யார் எங்கெங்கே நீங்கள் ஒடுக்கப்படுறீங்களோ அத்தனை இடத்துலையும் கர்த்தர் பழுகி பெருக பண்ணுவார். ஒரு பெரிய பெருக்கம் இருக்கு. அதை கண்டு அவர்கள் எரிச்சல் அடைகிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். எரிச்சல் அடைகிற அளவுக்கு சத்துருக்கள் எகிப்தியர்கள் அப்படியே அவங்கள பார்த்து எரிச்சல் அடைகிற அளவுக்கு கர்த்தர் பழுக பெருகிட்டே இருக்கு. கர்த்தர் நம்முடைய பெருக்கத்தை தெய்வம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா எவனும் தடுக்க முடியாது. பெருக்கத்தின் தேவன். அடுத்த ஒரு சின்ன காரியத்தை சிம்பிளாக பாருங்க. ஈசாக்கு விதைச்சாரு, 100 மடங்கு அறுத்தாரு. அவர் ஐஸ்வரனாகி வர நினைச்சா பெரிய மனுஷனாகி மாறினார். பெரிய மனுஷனாகி அது வரைக்கும் எல்லாரும் அமைதியாக இருந்தான். கொஞ்சம் பெரிய ஆளான உடனே என்ன வந்தான், அவர் தோண்டின கிணறுலாம் மூடுறான். சிலர் நினைக்கிறீங்க, ஃபஸ்ட்டு என்னோட பிஸ்னஸை மூடுறாங்க, என் வாழ்க்கையில் அதாவது மூடுறாங்க, வேலையில் செக் வைக்கிறாங்க, இல்லாட்டா வேலை செய்ய விடாதபடிக்கு வேலைகளை தடுக்கிறாங்க. அவன் ஒரு வேலையை தடுத்தா கர்த்தர் உனக்கு 4 வேலையை தருவார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், ஒரு கிணறை மூடுனா அடுத்த கிணறுல தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஊற்றுக்கண்கள் திறக்கப்படும். ஊற்றுக்கண்கள் அப்படியே பொங்கி பொங்கி வரும். நல்லா கவனிக்கணும். அதுக்காக கிணறு மூடிட்டான்னு சொல்லிட்டு ஈசாக்கு அமைதியாக உட்காரலங்க. கிணறு மூட்டோட அடுத்த கிணறு தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. சிலர் ஒரு வழி அடைஞ்ச உடனே அமைதியாக இல்லை, ஒரு வழி அடைஞ்சா அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருங்க. அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் கால் எடுத்து வைங்க, அடுத்த கிணறை தோண்டுவோம். நீரோடைகள் பிளக்கும், ஊற்றுக்கண்களை கர்த்தர் திறப்பார். தேசத்தில் பழுகும்படி கர்த்தர் இடத்தை உண்டாக்கினார். தேசத்தில் பெருகும்படி கர்த்தர் இடத்தை உண்டாக்கினார். என் தேவன் பெருக்கத்தின் தேவன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நல்ல ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் நெருக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினார். ஒடுக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தர் அவருக்கு பழுக பெருக பண்ணினார். ஈசாக்குடைய கிணற்றை மூடினார்கள். அவர் அதை நிப்பாட்டாமல் மறுபடியும் அடுத்த கிணறை தோண்டினார். கர்த்தர் அவர் தேசத்தில் பழுகும்படி இடங்களை உண்டாக்கினார், பெருகும்படி செய்தார். இன்றைக்கும் அதே இயேசு நம்மளையும் பழுகும்படி பெருகும்படி செய்வாராக. ஒரு நாளும் சோர்ந்து போகாதீர்கள். தேவனாய கர்த்தருக்குள் திடமனதாய் ஸ்ட்ராங்காக உறுதியாக நிற்போம். கர்த்தர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெய கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.